நான் உங்கள் ஜாமனா. நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? என்னுடைய காணொளியை முதலாக பார்ப்பவர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டன் அமர்த்தவும். இன்றைக்கு நான் இறைச்சி கறியும் மஞ்சள் சோறும் தான் சமைக்க போகிறேன். என்னென்னு சொன்னால், இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே உற்சாகமான பொழுதுகள், சோம்பலான பொழுதுகள், இன்றைக்கு ஒழும்போணுமா பல கேள்விகளோடு தான் நாங்கள் எல்லாரும் ஒழும்பி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அப்படி ஒரு சோர்வான நாள் தான் எனக்கு. இன்றைக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஒழும்பவா, விடவா, இருக்குவா, படுக்கவான்னு சொல்லலாம் பலவாறு யோசிச்சு பிறகு அதுக்கு பிறகுதான் ஆல்மோஸ்ட் இன்றைக்கு இப்போ ஒரு மணிக்கு பிறகுதான் ஏதாவது சமைக்கத்தானே வேணும்னு சொல்லி எடுத்து சமைக்க ஒழிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க, இதை நான் இறைச்சி தான் எடுத்து வச்சுக்கிறேன். இது சிக்கன் பிரஸ்டர் தான் இன்றைக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஃபுல்லாக அவ்வளோ எலும்பு இல்லை, ஃபுல்லாக தசைதான். அது ஒரு சும்மா குழம்பு கொண்டு வச்சு சிம்பிளான சனிக்கிழமை சிம்பிளான ஒரு சமையலோட ஒரு கேரட் சம்பளம் போட்டு ஒரு கிலோ ரைஸும் போட்டு அது ஒரு சிம்பிளாக முடிப்போம் தான் என்னுடைய ஐடியா. அதை முடிச்சுக்கொண்டு எண்ணெய் கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ நான் இதுக்குள்ள சிக்கனை நான் போட போகிறேன். சிக்கனை கொஞ்சம் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கினா நல்லா இருக்கும். அப்போ அதுக்காக நான் எண்ணெயை நல்லா போட்டேன். கொஞ்சம் பொரிஞ்சு கொண்டு விளையாட்டும். சில வழியில் எப்பயும் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதக்கி சில சாப்பாடு சில இறைச்சிகளை செய்யும் அதில் இருக்கிற கிருமிகள் கொஞ்சம் ட்ரை ஆகுது. அப்போ அதுக்காக நான் இந்த சிக்கனை நான் இருந்துருக்கேன். கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வரேன்னா இந்த மஞ்சளை நிறைய போடுவோம் இந்த கறி இறைச்சின்னு சொல்லி. இப்போ நான் முதலே மஞ்சளை போடுறேன். சிக்கன் கறி தான். அதோட இந்த கறியின் வாசனை வந்து கறியின் வாசனையும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி அந்த டேஸ்ட்டுக்காகவும் நான் ஏலக்காய் பவுடரும் நான் வச்சிருக்கிறேன். ஏலக்காய் கருவாய் எல்லாம் சேர்த்து அடித்த ஒரு பவுடரும் வச்சிருக்கிறேன். சும்மா கருவாப்பட்டி இதுக்குள்ள போகிறோம். நான் கருவா, ஏலம், கிராம்பதுகளையும் நான் அதுக்கு கறிகளுக்குள்ள போடுறோம். இதெல்லாம் நல்ல மருத்துவ குணங்கள் என்னத்துக்கு எதுக்கு போடணும்னு சரியான மாதிரி போடுறேன்னு சொல்லி நினைக்காதீங்கோ. எல்லாமே நல்லதுக்கு மருத்துவ குணங்கள் உரிய. ஏலக்காய் இந்த கருவாப்பட்டியெல்லாம் நாங்கள் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு மிகவும் நல்லது. நான் சில வேளையில் இதை மற்றது பாய் மணக்கிறது அப்படியான பிரச்சனைக்கெல்லாம் இந்த கருவாப்பட்டை மிகவும் நல்ல சாமான். நீங்கள் கருவாப்பட்டியை வாய்க்க போடுவோம், இது சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த பாருங்க, இதை கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வரைக்கு இதுக்கு இஞ்சியையும் போட்டோம்னா நல்லா. நான் இஞ்சியும் ஒரு பக்கத்தில் இடிச்சு வச்சிருக்கிறேன். இதை பார்ப்போம். மூடி கொஞ்சம் நேரம் விடுவோம். அதோட நான் இஞ்சி கொஞ்சம் முடிச்சுனா கொஞ்சம் இன்னும் இஞ்சி நிறைய போடுறது எல்லாம் சாப்பாடு எல்லாம் செமிவாட்டு குறைவு மற்ற இதுகளில் இருக்கிற கொலஸ்ட்ரோலை விட்டுறதுக்கு அப்படியே பல வழியெல்லாம் எங்களுக்கு இஞ்சி வந்து நல்ல உதவி செய்யுது. இஞ்சி கட்டாயம் சாப்பாடுல இடுங்கோ. இஞ்சி சாப்பிடாமல் ஒருத்தருமே இருக்காதேங்கோ. இதெல்லாம் உங்கள மூதாதையர் சொல்லி தந்தவியல். இவர் இப்போ நம்ம சொன்ன இஞ்சி தண்ணி, வேர்க்கும்பு தண்ணி, மற்றது உள்ளியல், அதெல்லாம் நல்ல மருத்துவ குணங்கள் மிக்கது. நாங்கள் அதை கட்டாயமாக நாங்கள் சாப்பாடில் சேர்த்து கொடுத்தது மிகவும் மிகவும் நல்லது. அப்போ இந்த இஞ்சியை போட்டு இஞ்சியை முடிச்சு எடுப்போம். என்னென்னா இஞ்சி பேஸ்ட்டும் இருக்குது. இஞ்சி பேஸ்ட் வந்து நான் அதுகளவா போடுறேன். ஏன்னு சொல்லி சொன்னால், இஞ்சி பேஸ்ட் எத்தனை நாளைக்கு முன்னுக்கு எப்படி செய்து அதுக்கு ஒரு கெமிக்கல் கலந்து தான் அந்த இஞ்சி போட்டு வெள்ளை போட்டு வச்சிருப்பீங்க. ஆனால் அப்படியால நாங்கள் எப்பயுமே நாங்கள் இந்த இஞ்சியை இடித்து ஃப்ரெஷ் இஞ்சி பண்ணி கொண்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக செய்கிற அளவுக்கு 7 மணி அளவு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் செய்வோம். அப்படி எங்களால் இயலாது டயர்ட் அப்படியான வழிகளில் சில டின் சாப்பாடுகளையோ இல்லாட்டி ரெடிமேடாக தயாரித்து கடையில் விற்கிற சாமான்களையோ நாங்கள் யூஸ் பண்ணலாம். நாங்கள் இப்போ ஒரு அண்மை காலத்துலேயும் ஒரு நல்ல கேள்விப்பட்டு நாங்கள் என்னென்னா இஞ்சி பேஸ்ட் ஏதோ சாப்பிட்டு கொஞ்சம் பேர் இறந்ததாகவோ நடந்த ஒரு விபத்தங்கள் நடந்ததாக நான் கேள்விப்பட்டேன். அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் சில வழியில் இஞ்சி பேஸ்ட் வேண்டி போத்துல வந்து வேண்டி வச்சிருக்கிறேன். நான் பிறகு நான் அதை வேண்டாமலே விட்டுட்டேன். வேணும்னு சொன்னால் இந்த பிரச்சனைக்காக தான் எண்ணெயில் பொரிஞ்சு விடட்டும். இந்த கணக்கு சமையல் ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு சிம்பிளான ஒரு சமையல் வந்து அவ்வளோ டயர்டு, அவ்வளோ சோர்வு என்னத்துக்கு இந்த மாதிரி இருக்குது. என் சமைக்க தான் வேணுமா? இன்றைக்கு கொடுத்துருக்கிட்டையும் இல்லை. மகன் ஹஸ்பண்ட் வெளியில் போயிட்டுனா அப்போ நான் சமைப்போமா விடுவோமா, கடையில் சாப்பாடு எடுப்போமாண்டா. கடையில் சாப்பாடு எடுக்கிறது ஒரு பிரச்சனை வந்து சொல்கிற அளவில் இல்லை.
கடையில் சாப்பாடு எடுக்கே உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டுன்னா ஒன்று கடை சாப்பாடு காசு. இப்போ இன்றைக்கு இப்போ நான் நினைக்கிறேன் இந்த சிக்கன் 10 ரூபா நினைக்கிறேன். மற்ற தக்காளி பழம் இதெல்லாம் சேர்த்து ஒரு $25. இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்டு வடிவா சாப்பாடு கட்டி நாளைக்கும் சாப்பிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் கடையில் நாங்கள் எடுக்கையும் அது ஒருக்காத்தான் காணும். அது 60 ரூபாய்க்கிட்ட முடியும் சுமார். இப்போ டேக்ஸ் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா கூட 60 ரூபாய்க்கிட்ட ஒரு 2 பேர் 3 பேர் சாப்பிட்றதுக்கான சாப்பாடு, ஒரு ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன், ஒரு சூப் அப்படி எடுக்கையும் 55-60 ரூபா முடியும். அப்போ அப்படி முடிய கையும் வந்து ஆனால் ஒரு நேரம் தான் சாப்பிட்றது. லஞ்சுன்னா லஞ்சுக்கு தான் காணும். அடுத்த நேரம் என்ன சாப்பாடுண்டோ அது அடுத்த நேரம் நாங்கள் யோசிப்போம். அதுக்காக கடையில் சாப்பிட்றதில்லன்னு நினைக்காதுங்க. கடையிலையும் நாங்கள் சாப்பாடு எடுப்போம். ஆனால் ரெகுலராக கடையில் சாப்பாடு எடுக்கிறதுன்றது மிக மிக குறைவு. இதில் வந்து சிக்கன் பொரிஞ்சு வெண்ணெய் அதுக்கு தண்ணியும் இருக்குதானே, தண்ணியில் அவிஞ்சு கொண்டு வருது. கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகாது, நல்லா கொஞ்சம் அந்த நல்லா பொரிஞ்ச மாதிரி வந்துச்சுன்னு சொல்லிட்டோம்னா கொஞ்சம் கறி நல்லா டேஸ்டாக இருக்குது, நல்லா பிரண்டு இதாக இருக்குது. அப்போ அந்த கை தண்ணி கொஞ்சம் எண்ணெய் விட்டோன்னா அதோட இருக்க தண்ணியும் இருக்குது, இறைச்சியில் தண்ணியும் இருக்குது. தண்ணியோட சேர்ந்து தான் அவியுது. நல்ல அவிஞ்சு விரட்டும். இதுக்கு நாங்கள் இஞ்சி என்னென்ன போட்டு நாங்கள் கருவா, ஏலம், கிராம்பு, மற்றது இஞ்சி, மஞ்சள் இப்போ அவ்வளோ தான் நாங்கள் இதுக்குள்ளே போட்டு இதை பொரித்து அவிய விட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ நான் இங்கே கேரட் சம்பலுக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்கள் கேரட் சம்பலுக்கு வளமையாக என்ன போடுவீங்களா? கேரட் சம்பலுக்கு இதில் கேரட் எடுத்து சீவி போட்டு கூடுதலாக தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகுத்தூள் அண்ட் உப்பு நான் ஆட் பண்ணுவேன். நீங்கள் என்ன போடுவீங்க? சில பேர் மைனஸ் போடுவீங்கன்னா ஏற்கனவே கொழுப்பான உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க, எங்களுக்கு மைனஸ் போடுறது அவ்வளோ பெரிய திறமண்டி இல்லை. மைனஸ் போடலாம், டேஸ்ட் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மைனஸ் போட்டாலும் போடுறோண்டா போடலாம். ஆனால் நான் மைனஸ் போடுறேன் இல்லை. எவ்வளோ தொடர்ந்தானே அதை நான் கரெக்ட் சம்பல் போட்டுட்டு உங்களுக்கு நான் இதில் ஒரு 2 ஜோக்கெட் போடுறேன். ஏன்னா கொஞ்சம் இறைச்சி நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, நல்ல வாசமாகவும் இருக்கும். அதுக்கு இறைச்சிக்கு இது போட்டேன்னா நான் இதையும் திரட்டி சேர்ந்து விரட்டும். பார்க்க நல்லா தான் இருக்குது. இப்போ இதுக்கு அளவான உப்பு போட போகிறோம். உப்பையும் நான் முதலே போடுறேன்னா இந்த உப்பு சாப்பாடுல சேர்க்கிறத குறைச்சிக்கொள்ளுங்கன்னு தான் சொல்லிடுவேன்னா இந்த ப்ரெஷர் எனக்கு பிரச்சனைகளுக்காக. அப்போ நான் என்ன செய்வேன்னா உப்பை நான் உள்ளவு கடைசியாக கறி இறக்கி போட்டோம்னு சொல்லிட்டோன்னா அது எங்களுக்கு பெருசாக சாப்பாடுகள்லாம் இந்த கறி இறைச்சியில் சேராது. அப்போ சேராட்டி இல்லை ஏன்னெல்லாம் உப்பு கறி சமைச்சு போட்டு கறி இறக்கினது பிறகு சாப்பிடைக்கு உப்பை போடுங்கன்னு தான் சொல்லிதான். இப்போ இதில் இருக்கிற தூள் கிங் தூள் தான். ஆனால் இதுக்கு உள்ளுக்கு இருக்கிற தூள் கிங் இல்லை, இது இந்த ஸ்ரீலங்கா தூள். நான் தங்கச்சி அனுப்பினவா. இதில் நான் 2 கரண்டி மிளகாத்தூள் போட போகிறேன். இந்த சிக்கன் கொஞ்சம் உரைப்பாக இருக்கும் பண்ணுறதுக்காக நான் 2 கரண்டி ஒரு 2 கரண்டி போடுறேன். 2 கரண்டி தூள் போட்டு இதையும் இப்படி பண்ணுங்க, இப்படி ஃப்ரை பண்ணுங்க. சிம்பிளான ஒரு சனிக்கிழமை சமையல் இவ்வளவு சிம்பிளா போயிட்டுது. சில நேரத்தில் நிறைய சமைக்கணும், நிறைய சாப்பிடணும், நிறைய நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சில வழியில் அந்த இன்ட்ரெஸ்டிங்கே இருக்காது. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இதுக்கு கொஞ்சம் சுடுதண்ணி விடப்போம். இதுதான் இப்போ சொல்லங்காவில் இருக்கிறாக்கன்னா இதுக்கு பால் விடுவீங்க, நாங்கள் பால் விடுறதில்ல. அப்போ நான் என்ன செய்ய போறேன், இதுக்கு நான் சுடுதண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்க போறேன். எந்த இறைச்சி கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்ன மாதிரின்னு சொல்லி. இதை விட சில போல நீங்களும் இதை விட தரமான இறைச்சி கறி சமைப்பீங்க, அப்போ பார்த்து சொல்லுங்க. இப்போ உங்க கறி மூடிட்டு நல்லா கொதிச்சு அவியட்டும். இப்போ ஒரு பகுதி என்னன்னு சொல்லி சொன்னா இப்போ இந்த இறைச்சிக்கு சாதுவா உப்பு கூடின மாதிரி கிடக்கு. அப்போ நீங்கள் இந்த உப்பு கூடினா நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ நான் உப்பு கூடினா என்ன செய்வேன்னா ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி அதுக்குள்ளே போட்டால் உப்பு பேலன்ஸ் ஆகும்னு சொல்லுவேன். நீங்கள் அப்படி செய்வீங்களா? இப்போ நீங்களும் உருளைக்கிழங்கு போடைக்கே நல்ல டேஸ்டாக இருக்குது. நான் இன்றைக்கு இறைச்சி கறிக்கும் போது ஆட்டிறைச்சி கறி என்ன கோழிக்கறி என்ன நான் உருளைக்கிழங்கு போட்டு தான் நான் சமைக்கணும். இன்றைக்கு உருளைக்கிழங்கு முடிஞ்சுது. அப்போ நான் அதை
பெருசா எடுக்கல. ஓகே, உருளைக்கிழங்கு தேவையில்லை போட வேண்டாம்னு நான் நினைச்சேன். ஆனா சாதம் கொஞ்சம் உப்பு இருக்கிற மாதிரி கிடக்கிறபடியால நான் இதுக்குள்ள உப்ப இதுக்குள்ள பாருங்க இப்படி கறியின் வடிவை பாருங்க. இதுக்குள்ள நான் ஒரு உருளைக்கிழங்கு போடுறேன். இப்படி உப்பு கூடினா நீங்க என்ன செய்வீங்களான்னு சொல்லுங்க. இப்போ தக்க தக்க எல்லாம் போட்டு ஆனால் கொஞ்சம் நானும் கொஞ்சம் உரைப்பு கூட தான் சமைக்கிறேன். நான் சரியான உரைப்பு கூட தான் சாப்பிட்றேன். எங்களை விட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் உரைப்பு வேணும். அப்போ அதால் நான் உரைப்பாக தான் சமைச்சு கொண்டு இருக்கிறேன். எப்படி என்று பாருங்க. அப்போ உப்பு கூடி நான் என்ன செய்யணும், உருளைக்கிழங்கு வட்டி போடுங்க. சில பேர் என்ன செய்யணும், நியூஸ் பேப்பர் போடுறவையா, எனக்கு அது விளக்கம் எனக்கு தெரியல. நியூஸ் பேப்பரை என்ன கரைக்கு போட்டு இப்படி இப்படி தொட்டு தொட்டு எடுக்கிறதா அதுவும் எனக்கு தெரியல. ஓகே, எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுறதானே. நான் பொதுவாக உருளைக்கிழங்கு போடுவேன். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் பாலை விட்டு கொஞ்சம் தண்ணியை கறிக்க கொஞ்சம் பெருக்கி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்களை செய்வேன். பார்ப்போம் உங்களுக்கு. மற்றதை நான் இதில் வத்தாளங்கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன். வத்தாளங்கிழங்கு நேற்று வேண்டி கொண்டு வந்தேன். நான் இப்போ வத்தாளங்கிழங்கு கட்டாயமாக கால்மை சாப்பாட்டுக்கு வத்தாளங்கிழங்கு நல்லா சாப்பிட்றது நல்லது. நாங்கள் இல்லை இன்றைக்கு நான் பின்னேரம் நிற்கிறபடியால் பின்னேரவும் சாப்பிடுங்க நம்ம கிட்ட இருக்கிறார்கள். அப்போ நான் இந்த வத்தாளங்கிழங்கே அவிய போட்டு விடுவோம். இது எங்களோட சைனீஸ்காரங்களோட வேலை செய்கிற வியட்நாமீஸ் சைனீஸ்காரர் கட்டாயமாக காலையில் புரு வயிற்றுல கொண்டு வந்து சாப்பிட்டீங்கன்னா அவன் இந்த வயிற்று போக்குகளுக்கு சாப்பாடு சுமைப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்ல மாமன்னு சொல்லுவீனா. அப்போ நாங்களும் நினையமாக கால்மை சாப்பாடு வேலையை போகிற நேரம் கால்மை சாப்பாடுக்கு சில வழியில் என் ஃப்ரெண்டும் அவிச்சு கொண்டு வருவா. இப்போ நானும் மாறி மாறி அவிச்சு கொண்டு போகிறது. வத்தாளங்க கிழங்கு வகையில் மோஸ்ட்லி கூடுதலாக எங்களுக்கு கிழங்கு உடலுக்கு நல்லதாக இருந்தாலும் வத்தாளங்கிழங்கு மிக மிக நல்ல சாப்பாடு. அதுவும் காலமா சாப்பிட வேணும். காலமா ஒரு வயிற்றுல சாப்பிட்டா அது நல்லது. மற்றது நாங்கள் பாருங்கோ இப்போ இந்த கறியும் சக்க சக்கண்டு வந்துட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி வந்துருக்குன்னு பாருங்கோ. ஓ மை காட், கறியண்டா கறி தான் எல்லாருக்குமே பிடிக்குமோ தெரியாது. இப்படி ஒரு கறி என்னப்பா டேஸ்ட், என்ன பார்க்கவே ஆசையாக கிடக்குது. எனக்கு என்ன பயம் வேண்டாம், கறிக்கு நீங்கள் நாள்படுத்தி போடுவீங்கன்றதான் எனக்கு பயம். ஓகே, அடுத்தது இப்படி கறி இறக்குற நேரம் தான் கருவேப்பிலை போட வேணும். கண்டிப்பாக நல்ல வடிவாக கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை என்ன செய்யணும்னா கறி இறக்கிது. நான் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒவ்வொரு இடங்களுக்கு போய்க்கையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இருந்து இது கருவா ஏலம் பெருஞ்சீரகம் நல்ல நுறிய கருவேப்பிலை எல்லாம் வறுத்து நான் பொடியாக்கி வச்சிருக்கிறேன். இது கரைத்தூள்னு சொல்லிங்க வாங்க. கரைத்தூள் எழுதி வச்சுருக்கேன். 2-3 தூளோல் வச்சிருக்கிறேன். நீங்கள் கரைத்தூள், சரகத்தூள், நச்சீரகத்தூள், மற்ற ரசத்தூள் வச்சிருக்கீங்க. இதை எழுதி வச்சிருக்கேன். இது கரைத்தூள். அப்போ இந்த கரைத்தூள் இப்படி தான் செய்கிறேன்னா அதை போட நல்ல கறியும் நல்ல திரண்டு நல்ல வாசமாக இருக்கும். எல்லாரும் எப்படியும் ஜம்னா இந்த கறி எப்படி டேஸ்ட்டாக இருக்குது, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லிங்கன்னா. ஆனால் இந்த கறியின் ரகசியம் இதுதான். ஒருத்தரையும் சொல்லி போடாதீங்கோ, கேட்டுட்டு நீங்களே ஃபாலோ பண்ணுங்கோ. இப்போ நாங்கள் இதுக்கு போட்ட உருளைக்கிழங்கு அவிஞ்சதோடு தான் பார்க்கணுமாக்கும். ஓ அவிஞ்சிட்டு நான் கறி நல்லபடியாக இதாண்டு 2 பேர் இது இல்லை ஓரளவு குழம்பா தான் நாங்கள் இறக்கணும். இறக்கினா தான் நாங்கள் வீட்டில் இறக்கி இருப்போம். இப்படியே விட்டுட்டு இப்படியே மூடி போட்டு அடுப்பை ஓப் பண்ணுவோம். இங்கே எங்களுக்கு கேரட் சம்பல் ரெடி. இவ்வளோதான் சாப்பாடு இன்றைக்கு. ஏன்னா சில நேரத்தில் அடிச்சு புட்டிச்சு கொண்டபடி எல்லாம் சமைச்சு சாப்பிட்றதுல அதுக்கு ஆக்களும் இருக்க வேணும், அதுக்குரிய மனநிலைமையும் இருக்கணும். இன்றைக்கு சுத்தமே அவ்வளோத்துக்கு அதுக்கான எனர்ஜியோ மனநிலைமையோ இல்லை. இப்படி சமைச்சதே பெரிய ஹாப்பியான மாதிரி தான். இப்போ எனக்கு இங்கே வத்தாளங்கிழங்கு அவிஞ்சு கொண்டு இருக்குது. வத்தாளங்கிழங்கு அவிக்கட்டும். அது இப்படியும் சாப்பிடலாம். நல்லபடியாக தண்ணி எடுத்து வடித்து வச்சோம்னா அதுபடியும் சாப்பிடலாம். பாருங்க, இதில் நான் ஜெலோ ரைஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ கேரட் சம்பளம் போட போகிறேன். மற்றது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எந்த ஸ்பெஷல் இந்த ஜெலோ ரைஸ் இது இல்லை. இதை நான் சும்மா சிம்பிளாக இன்றைக்கு நான் சொன்னேன் தானே சிஜான பழக்க பெஞ்சியில் கள்ளத்தில் இருக்கிறேன்னு சமைக்கக்கூடாதாண்டு அந்த ஆளாக சோம்பரி தினத்தில் செய்த ஜெலோ ரைஸ் தான். இது சும்மா சம்பா அரிசிக்கு சும்மா ஜெலோவை போட்டு உப்பையும் போட்டு செய்து வச்சிருக்கிறேன். இப்போ அதால் அது பெருசாக எனக்கு எடுபடையில் இந்த ஸ்பெஷல் இல்லை. நான் ஜெலோ ரைஸ் அதை எப்படி நான் செய்கிறேன்னான்றதை இந்த ஸ்டைலில் நான் காட்டுவேன் உங்களுக்கு. இப்போ நான் இந்த கறியையும் சாப்பாட்டையும் ஒருக்கா
உங்களுக்கு டேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன செய்யணும்னா ஒரு நாளுமே இப்போ இந்த சமைச்ச கறியெல்லாம் நாங்கள் நிச்சயமாக ஃப்ரிட்ஜுக்கு மிச்சத்தை வைப்போம். வச்சா அப்போ இந்த தேசிப்புளி நாங்கள் விட்டோம்னு சொன்னால் கறி பழுதாக போயிடும். இப்போ நான் என்ன செய்வோம்னா எல்லாரும் சாப்பிடைக்கையும் தான் நாங்கள் அந்த தேசிப்புளியை விட்டு சாப்பிடுவோம். தேசிப்புளி கண்டிப்பாக கேரட் இதை விடவும் நீங்கள் நிறைய சாப்பிடுவோம். நிறைய சாப்பிட்றதால விட்டு பிரச்சனையும் இல்லை. கேரட் நிறைய சேர்த்து சாப்பிடுங்க. ஒரு காலத்தில் கேரட் எனக்கு விருப்பம் இல்லை. முந்தைய ஒரு காலத்தில் இப்போ இவங்களில் அப்பான நினைவுகள் வரைக்கையும் இந்த கேரட்டும் ஒரு நினைவுக்கு வரும். நான் சின்ன வயசில் இருக்கையும் ஒரு அப்பா நான் கேரட் சாப்பிட மாட்டேன்றதுக்கு அப்பா அதில் இருத்தி வச்சு இது சாப்பிடு கட்டாயம் இதை சாப்பிட்டு தான் போக மாட்டேன். நான் அழுது இந்த கேரட்டை மழை உண்ணி விளங்கிட்டு போனான். ஆனால் அப்போ எனக்கு தெரியாத பருவம் பண்ணபடியால் கேரட்டு எனக்கு கசப்பாக இருந்தது. இப்போ நான் அதை தேடி கேரட்டு நண்பர்களி சமைக்கணும், கேரட்டில் எவ்வளோ சத்து இருக்குன்னு கேரட் பேக்காக வேண்டி கொண்டு வந்து வச்சு சமைச்சு சாப்பிட்றேன். அப்போ அப்பா என்ன நினைவுகளோட இந்த கேரட் சாப்பிட்டா அப்பா நினைவு தான். எனக்கு தெரிஞ்சு அப்பா என்ன உருக்கினது அடித்த பேசினவர்ன்னு சொல்லி சொன்னால் இந்த கேரட் சாப்பிடலன்றதுக்கு தான் பேசினவர். இப்போ பாருங்க, கேரட் சம்பளின் செம்ம டேஸ்ட். கோழி இறைச்சி கறியும் டேஸ்ட். ஆனால் இதுக்கு ஒரு வெள்ளைக்கறி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். வெள்ளைக்கறி வைக்கத்தான் என்னுடைய பஞ்சி. சரி, வணக்கம் உங்களுடைய நன்றி. மீண்டும் இப்படி ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறது உங்கள்